ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஐ எம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோவில் ஷாப்பிங் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க. என்னுடைய 10th ஆனிவர்சரி வருது. அதுக்காண்டி என் ஹஸ்பண்டுக்கு ஏதாச்சும் சர்ப்ரைஸாக கிஃப்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டேன். காலையிலே வீட்டு வேலை எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். பசங்களையுமே ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டேன். எனக்கு தனியாக ட்ராவல் பண்ணுறதுனா ரொம்பவே பிடிக்கும். இது ரொம்ப தூரம்லாம் ட்ராவல் பண்ணலை, பக்கத்து ஊருக்கு தான் போகிறேன். இருந்தாலுமே இதை நான் நல்லாவே என்ஜாய் பண்ணிக்கிறேன். நேற்றெல்லாம் வெதர் நல்லா தான் இருந்துச்சு. இன்றைக்கின்னு பார்த்து சரியான வெயில். எப்படி தான் போக போகிறேன்னு தெரியல, பயங்கரமாக கொளுத்துது. எங்கள் ஏரியாவில் இருக்க மால் பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்ன மால். அங்கே அந்த அளவுக்கு ஷாப்லாம் இருக்காது. அதனால் உட்லண்ட்ஸ் கிளம்பிட்டேன். அங்கே நல்லா பெரிய மால், நிறைய பிராண்டட் ஷாப்லாம் இருக்கும். அதனால் அங்கே ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையாவே இருக்கும். அதனால் நான் அங்கே தான் போகிறேன். நான் உட்லண்ட்ஸ் ஏரியாவை சூஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணமே டைசோ தான். ஏன்னா இங்கே நியர்பையில் டைசோன்னு பார்த்தீங்கன்னா உட்லண்ட்ஸில் தான் இருக்குது. அதனால தான் இங்கே வந்துட்டேன். எனக்கு டைசோனா ரொம்பவே பிடிக்கும். இங்கே நான் வாங்குறேனோ இல்லையோ, சும்மா சுற்றி பார்த்தாவாச்சும் எனக்கு மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். நல்ல வேளை எங்கள் வீட்டு பக்கத்தில் டைசோ ஷாப்பு இல்லைன்னா நான் அடிக்கடிக்கு இந்த கடைக்கு வந்துடுவேன். ஏன்னா நான் அந்த அளவுக்கு டைசோ ஷாப் மேலே அடிக்ட் ஆகிட்டேன். ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டைசோவில் எதை எடுத்தாலுமே $2 தான் இருந்துச்சு. ஒரு கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சமாக ஏற்றிட்டாங்க. அதேமாரி கொஞ்சம் அதிகமான ப்ரைஸ் $4 $5 உள்ள பொருளுமே இப்போ இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதனால் எந்த பொருள் எடுத்தாலுமே நம்ம அதை செக் பண்ணிட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இங்கே கலெக்ஷன்ஸுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும். இந்த ஹேர் கிளிப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிசைனில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பப்பி மாடலில் கிளிப் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. இதிலே பொக்கே மாடல் அந்த மாதிரி சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. ஆரம்பத்துலலாம் நான் டைசோவில் அதிகமாக வாங்குகிற பொருள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ ஃப்ரேம், ஜாடி, இந்த டெக்கரேட்டிவ் பொருள் தான் நான் அதிகமாகவே வாங்கிட்டு இருப்பேன். இப்போ கிட்ஸ்லாம் இருக்கிறதுனால டைசோவுக்கு வரதே கம்மியாக ஆயிடுச்சு. வரதே இல்லை, எப்போயாச்சும் இந்த மாதிரி வந்தால் தான் உண்டு. இப்போலாம் இந்த மாதிரி பொருளுக்கெலாம் நம்ம ஆசைப்பட முடியாது. பசங்கள்லாம் கண்டிப்பாக உடச்சிருவாங்க. அதனால் பார்த்துட்டாச்சும் போவோன்ட்டு எல்லாத்தையும் பார்த்தேன். இந்த பேஸ்கெட்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்துச்சு. நிறைய கலர்ஸ்லேயுமே இருந்தது. இந்த தடவை தான் நான் இங்கே பார்க்குறேன். இவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க. கீ செயின்ஸுமே நிறையா டிசைன்ஸில் வச்சுருக்காங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக நல்லா யூனிக்கான மாடலில் இருந்துச்சு. நான் கீ செயின் வாங்குகிற ஐடியாவே இல்லை. ஆனால் இங்கே பார்த்ததுமே எனக்கு அதை வாங்கணும்னு தோணிடுச்சு. இந்த எம்ப்ராய்டரி பண்ண கீ செயினுமே நிறைய டிசைன்ஸில் இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்தது. டைசோவில் வாங்க வேண்டிய பொருள் எல்லாத்தையுமே வாங்கிட்டேன். எனக்கு ரொம்பவே பசியாக இருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டு சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு ஃபுட் கோர்ட்டுக்கு தான் கிளம்பிட்டேன். என்னுடைய ஃபேவரட் ஃபுட்டான ஹாட் பிளேட் சிக்கன் தான் இன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த டிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஒரு பவுலில் கொடுப்பாங்க, சூப் இருக்கும், அதுக்கப்புறமா சிக்கனில் பார்த்தீங்கன்னா ஆனியன், தவுக்கே, கேரட் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் சேர்த்து கொடுப்பாங்க. இது கூடவே கிம்ச்சி, அதுக்கப்புறமா கருவாடும் கொடுப்பாங்க. இன்றைக்கி ஆனால் தரவே இல்லை, என்னன்னு தெரியல. இதே ஹாட் பிளேட் சிக்கன் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு சிக்கன் ஸ்வீட்டாக இருக்கும், இன்னொரு சிக்கனில் பார்த்திங்கன்னா மைல்டான காரத்தில் இருக்கும். இது பெப்பர் சிக்கன் மாதிரி இருக்குது, ரொம்பவே காரமாக இருக்கும். அதனால் நம்ம செக் பண்ணிட்டு தான் ஆர்டர் பண்ணணும். இதே ஹாட் பிளேட் பார்த்திங்கன்னா பீஃபு, போர்க்கு இதுலேயுமே இருக்குது, ஃபிஷ்ஷுலேயுமே இருக்குது. இந்த ஃபுட் பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் ஃபுட் ஸ்டாலில் இருக்கும், கொரியன்லேயுமே இருக்கும். அது கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும், அதுவுமே நல்லா இருக்கும். சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இதுக்கப்புறமும் ஷாப்பிங் பண்ணுற வேலைலாம் இருக்குது.
இந்த மாலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ளே ஏரியாவும் இருக்குது. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக டைனோசர்லாம் வச்சு அழகாக இருக்குது. கிட்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கூப்பிட்டுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. அங்கேயே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இடமும் இருக்குது. இந்த மாலுக்கு வந்தாலே இந்த பிளேஸில் வந்து நான் என்ட்ரி போடாமல் போகவே மாட்டேன். கண்டிப்பாக ஒரு $2 நான் ட்ரை பண்ணிட்டு போவேன். இது வரைக்கும் பெருசாக விழுந்ததே இல்லை. எந்த டைம் வந்தாலுமே விழணும்னு நம்பி தான் போய் ட்ரை பண்ணுவேன். ஒரு டைமே நான் வந்து பார்ப்பேன், நிறைய டிஃப்ரெண்ட் டாய்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு டைமே அவ்வளோ சூப்பராக யூனிக்காக இருக்கும். இந்த டாய்லாம் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது. இந்த கார்ன் டாய் வந்து டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. சரி இதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு காயின் போட்டு ப்ளே பண்ணேன். வழக்கம் போல் எனக்கு இதில் விழவே இல்லை. 2 காயின் யூஸ் பண்ணேன், 2மே போயிடுச்சு. இது தோற்றதுக்கப்புறம் தான் தோணும், இந்த $2 வேறு ஏதாச்சும் வாங்கியிருக்கலாமோன்ற மாரி. ஆனால் இதை பார்க்குறப்ப ஆசையாக இருக்கும் விளாட்லான்னு சொல்லிட்டு. என் புருஷனுக்கு ஆனிவர்சரி கிஃப்டாக ஷர்ட் வாங்கி தரலான்னு சொல்லிட்டு தான் யூனிக்ளோ வந்திருக்கேன். இங்கே கலெக்ஷன்ஸுமே நல்லா இருக்கும், ஆனால் என்ன கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நமக்கு எவ்வளவோ செஞ்சுருக்காங்க, இதை கூடமா வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வாங்குகிறேன். எப்படியும் விலையெல்லாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஷாக் ஆகி திட்டுவாங்க. எதுவாக இருந்தாலும் சமாளிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வாங்க வந்தேன். இங்கே லேடிஸ் செக்ஷன்லேயுமே ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு. எல்லாமே லைட்டான கலரில், பேஸ்டல் கலரில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. எனக்கு என்னன்னு தெரில, இந்த ட்ரெஸ்ஸு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. வீடியோவை விட நேரில் பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த கலர் காம்பினேஷனே அவ்வளோ அழகாக இருந்தது. கடையே ஃபுல் ரவுண்ட் அடித்து எப்படியோ என் ஹஸ்பண்ட் கிட்ட இல்லாத கலராக பார்த்து ஒரு ஷர்ட்டை வந்து சூஸ் பண்ணிட்டேன். வாங்கிட்டு கிளம்பிட்டேன். மாலில் வந்து ஸ்டால் போட்டு இருந்தாங்க. ஹேர் பேண்ட், கிளிப்பு எல்லாமே வந்து கம்மியான ப்ரைஸ்க்கு இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச பொருள்லாம் வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டேன். வீட்டுக்குமே டைம் ஆகிடுச்சு, அதனால் வீட்டுக்கு டைரெக்டாக கிளம்பிட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த ஷர்ட் தான் வாங்கியிருந்தேன். அவங்கக்கிட்ட வந்து இந்த கலரில் ஷர்ட்டே இல்லை, அதனால் இந்த கலர் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். மெட்டீரியலுமே நல்லா இருக்குது, காட்டன் மெட்டீரியல் தான். ப்ரைஸ் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. அப்புறம் அங்கே இருந்த ஸ்டாலில் வந்து இந்த ஹேர் பேண்ட் தான் வாங்கியிருந்தேன். இது ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. ப்ரைஸுமே கம்மியாக தான் இருந்தது, அதனால் இதெல்லாம் வாங்கியிருந்தேன். டைசோவில் வந்து பசங்களுக்காண்டி இந்த ஐஸ் மோல்டு வாங்கியிருந்தேன். சம்மர்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சரி இந்த இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து கீ செயின், ஹேர் கிளிப், அதுக்கப்புறமா ஃபோட்டோ ஃப்ரேம் இதெல்லாம் தான் வாங்கியிருந்தேன். முக்கியமாக டைசோவுக்கு போனதுக்கு காரணமே ஃப்ரேம் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான். அங்கே வந்து ஃப்ரேம் கலெக்ஷன் வந்து நிறையவே இருக்கும், ப்ரைஸுமே கம்மியாக தான் இருக்கும். சரி 10th ஆனிவர்சரி வருது, ஏதாச்சும் ஃபோட்டோ கொலாஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் ஃப்ரேம் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் டே வந்து சரி ஆனிவர்சரிக்கு நம்ம ஸ்பெஷலாக ஏதாச்சும் செய்யலாம்னு சொல்லிட்டு ப்ரௌனி தான் ரெடி பண்ணுறேன். நான் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா இருந்துச்சு. சரி அதே மெஷர்மெண்ட்டில் மறுபடியும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணுறேன். நான் ரொம்பவே கம்மியான அளவில் தான் ப்ரௌனி செய்கிறேன். ஒரு 4 பேர் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு தான். கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லா வரும். நான் எல்லாத்தோடைய மெஷர்மெண்ட்டுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ப்ரௌனிக்கு இதெல்லாம் தான் தேவை, எல்லாத்தையுமே முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பட்டரை வந்து மெல்ட் பண்ண போகிறோம். அடுப்பை வந்து ரொம்பவே சிம்மில் வச்சுக்கோங்க. பட்டர் சேர்த்ததுக்கப்புறமா டார்க் சாக்லேட்டை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா மெல்ட் ஆகி வரணும். நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா அதை தனியாக எடுத்துகிட்டு கோகோ பவுட்ரு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இன்ஸ்டன்ட் காஃபி பவுட்ரு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதை வந்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வேறு ஒரு பவுலில் வந்து ஒரு முட்டையை உடச்சி எடுத்துக்கோங்க. இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, வெனிலா எசன்ஸ், கொஞ்சமாக சால்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பேட்டரை வந்து இப்போ சேர்த்துக்கணும்.
சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மைதா மாவை வந்து இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்சிங்லாம் பண்ணிவிட்டு பேக்கிங் ட்ரே வந்து எடுத்துக்கோங்க. அதில் லைனர்லாம் செட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை வந்து இப்போ ஃபில் பண்ணிக்கோங்க. பேட்டர் ஃபில் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணதுக்கப்புறமா டாப்பிங்ஸுக்கு வந்து நான் சாக்கோ சிப்ஸ் தான் இப்போ சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட நட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் டார்க் சாக்லேட்டை கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து 160 டிகிரி செல்சியஸ்க்கு 25 மினிட்ஸ் செட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போது பேட்டர் சேர்த்துட்டு டைம்லாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ட்ரேயில் இருந்து எடுத்துக்கோங்க. இந்த ப்ரௌனி வந்து அவ்வளோ சூப்பராக டேஸ்ட் வந்து அவ்வளோவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆனிவர்சரிக்கு சாரிக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக வந்து நெயில் ஆர்ட்டுமே ரெடி பண்ணியிருந்தேன். டைமும் இல்லை, அதனால் சிம்பிளாகவே டிசைன் பண்ணியிருந்தேன். இந்த தடவை ஓன் நெயிலே ட்ரை பண்ணலான்னு தான் இருந்தேன். கடைசி நேரத்தில் வந்து என்னுடைய 2 நெயில் வந்து உடஞ்சிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் ஆன்லேயே நான் ட்ரை பண்ணுறேன். டைமும் இல்லைன்றதுனால சரி ஃபாஸ்ட்டாக வந்து எந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிக்க முடியுமோ சிம்பிளான டிசைனே முடிச்சிட்டேன். ஆனிவர்சரிக்கு வந்து மிட் நைட்லேயே வந்து நாங்கள் ப்ரௌனியை தான் கட் பண்ணோம். பசங்களாம் தூங்குறாங்கன்னு சொல்லிட்டு கேக் வந்து கட் பண்ணலை. அதுக்கு பதிலாக சரி ப்ரௌனியாச்சும் கட் பண்ணுவோன்ட்டு தான் நாங்கள் ப்ரௌனியை வச்சு செலிப்ரேட் பண்ணோம். ஆனிவர்சரி டே வந்து எப்படி போச்சுன்றதை வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பாய்.